செய்தி அமலாக்கப் பிரிவு இடி துணை இயக்குனர் இணை இயக்குனர் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க மத்திய அரசாங்கம். இவங்க தான் செந்தில் பாலாஜியை கைது செஞ்சது. நேர்மையான அதிகாரிகள். இப்போ 1000 கோடி அமலாக்கத்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டை ஸ்டே கொடுத்துட்டான். இந்த நேரத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அதிகாரிகளே மாற்றலாமா? இணை இயக்குனர் துணை இயக்குனர் இவங்க எந்தெந்த வழக்கை விசாரித்தாங்கன்னு வெளியில் சொல்லலை. ஆனால் செந்தில் பாலாஜியை கைது பண்ண நேர்மையான அதிகாரிகள் அவங்கள பாஜக அரசாங்கம் மாற்றிருக்கு. ஏற்கனவே ஸ்டாலின் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அங்கே டெல்லியில் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாருன்னு பேச்சு இருந்தது. ஆர்எஸ்எஸ் உங்களோடலாம் பேசி டேர்ம்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வந்தது. உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கொடுத்துட்டான். அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணணும், ஸ்டேயை நீக்கணும். அதுக்கு பெட்டிஷன் இன்னும் போடலைன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த சூழ்நிலையில் இருக்கிற அதிகாரிகளை மாற்றிட்டாங்க. புதுசாக வந்திருக்கிற அதிகாரி யார்? அவர் திருப்பி இந்த வழக்கை மறுபடியும் எடுத்து விசாரிக்க எவ்வளோ நாள் ஆகும்? வாங்கி வச்சிருக்கிற ஸ்டே 1000 கோடியை அதை எப்போ நீக்க போகிறாங்க? அதுக்கப்புறம் திரும்பி டாஸ்மாக் அதிகாரிகளை திரும்பி புது அதிகாரிகள் எப்போ விசாரிக்க போகிறாங்க? ரத்தீஷ் இவங்க கதையெல்லாம் என்ன ஆகிறது? ஆகாஷ் பாஸ்கர் இவங்கெல்லாம் தப்பிச்சிட்டாங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இல்லை. அதனால் இந்த மாற்றத்தில் பல திடுக்கிடும் பின்னணிகள் இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால் இனி டாஸ்மாகெல்லாம் ஊற்றி மூடிட வேண்டியது தான். மறுபடியும் திமுககாரன் 49,500 கோடியை ஒவ்வொரு வருஷமும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்க போகிறான். அதை தட்டி கேட்பதற்கு துப்பு கிடையாது மத்திய அரசாங்கத்துக்கு. ஏன்னா ஒவ்வொரு அவரே அமித்ஷாவே 49,500 கோடி ஊழல்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நடவடிக்கை அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படுவதால் இனி டாஸ்மாக் ஊழல் ஊற்றி மூடப்படும் என்ற செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படிங்கிறது அடுத்த செய்தி. இது ஸ்டாலின் அப்பா பாசத்தில் சொல்கிறார். தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை உயர்த்துவதற்காக உதித்த சூரியன் நீங்கிறார் அப்பா. எப்படி ஏற்றுக்க முடியுமா? நல்லா இருந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவராக பிறந்த சூரியன் தான் சொல்லணும். சூரியன்கிறதே அவருக்கு சொல்லக்கூடாது. சூரியனை சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன்கிறது உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறது. அதனால் நல்லா இருந்த தமிழ்நாட்டை கெடுத்தார். காங்கிரஸ்காரன் இருக்கிற வரை லஞ்சம்ங்கிறது இல்லை. அவங்க கட்சிக்காரன் கோடீஸ்வரனான கதை இல்லை. கள்ள ஓட்டு இல்லை. எதுவுமே இல்லை. ஊழலுங்கிறது இல்லை. அப்போ நல்லா இருந்த தமிழ்நாட்டை கெடுத்தவர்னு தான் சொல்லணும். சூரியன்கிற வார்த்தையை உபயோகிக்காமல் நன்றாக இருந்த தமிழ்நாட்டை வைரஸாக பிறந்து கெடுத்தவர் கருணாநிதி அப்படின்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் உங்கள் அப்பா, அதனால் பொழுது தான் சொல்லுவீங்க. அதனால் உங்கள் வாழ்த்தும் ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ்த்து அப்படிங்கிறது. அடுத்து கனிமொழி அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்பா, ஆசான், தலைவர், இதில் எந்த பட்டத்தை சொல்லி எங்கள் அப்பாவை அழைப்பதுங்கிற. அப்பான்னு கனிமொழியை அழைக்க முடியாது. காரணம் அவரே உங்களுக்கு அப்பாங்கிறத ஒத்துக்கிறது. கனிமொழிக்கு யாருன்னு ராஜாத்தி அம்மாள் யாருன்னு கேட்டாங்க. என் மகள் கனிமொழின்னு அவங்க தாயார் அப்படின்னாங்க. அவர் கனிமொழின்னா அவர் உங்களை கனிமொழி ராஜாத்தி அம்மாளின் தாயார், ராஜாத்தி அம்மாளின் மகள்னாரு. என் மகள்னு அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கனிமொழி யாருன்னா ராஜாத்தி அம்மாளின் புதல்வி. அப்போ ராஜாத்தி அம்மாள் யாருன்னா கனிமொழியின் தாய். அப்படி தான் சொன்னார் ஒழிய தன்னுடைய புதல்வின்னு சொல்லி பெருமையாக நாட்டுக்கு சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் தாரமாக 3ஆம் தாரமாக அவங்க தாயாரை அண்ணாதுரை பஞ்சாயத்து பண்ணி வற்புறுத்தி கட்ட வச்சார். அதனால் நீங்கள் அவர் அப்பான்னு சொல்ல முடியாது. என்ன ஆசான்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பண்ண ஊழலை நீங்கள் தான் 1,26,26,000 கோடியை அவரை ஃபாலோ பண்ணி அவரை பின்பற்றி ஊழலின் உச்சத்திற்கு போனீங்க நீங்கள். அப்போ உங்களுக்கு ஆசான் கருணாநிதி. அதனால் கனிமொழி வாழ்த்தும் போது என்னுடைய ஆசான் கருணாநிதினு வாழ்த்துங்க. அப்போ தான் இது சரியாக இருக்கும். அவர் உதயநிதி அவர் வாழ்த்துறார். இன துரோகிகளை வெளியே விரட்டியவர் தமிழ்நாட்டை விட்டுன்னு. அவரே இன துரோகி தானே. 2009 1 லட்சத்து உங்கள் 1.5 லட்சம் தமிழ் மக்களை, அப்பாவி தமிழ் மக்களை இலங்கையில் கொன்று குவிக்கும் போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர். அப்போ உதயநிதி அவரை போயிட்டு இனத்துறைகளில் வெளியேற்றுவர்னு அர்த்தம்.